இன்று புதிய ஆட்சி மக்களுடைய ஏகோபித்த எண்ணத்தின்படி வந்திருக்கிறது. மற்ற முக்கிய கட்சிகளுக்கு பின்தங்கினார்கள். அவர்கள் முந்தி வந்துட்டாங்க. மக்களுடைய எதிர்பார்ப்பு பிரகாரம் அவர் சொன்ன காரியங்களில் ஒவ்வொரு காரியமாக செஞ்சுட்டு வர்றாரு. அதில் உங்களுக்கு முதல்ல 100 யூனிட் என்பதை நாங்கள் 200 யூனிட் ஆக்கணும்னு சொன்னார். பஸ் போக்குவரத்து, மகளிர் பஸ் போக்குவரத்தை அவர் நகரங்கள்லேருந்து கிராமங்கள் வரையும் போகலாங்கிற ஒரு உத்தரவை போட்டிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் மகளிர் உதவித்தொகையை ஏற்கனவே அரசு கொடுத்ததை நான் அப்படியே கொடுத்தேன்றார். அதுக்குள்ளே முன்னாள் முதல்வர் பாராட்டினார். அப்படி பல்வேறு விஷயங்களில் இன்றைக்கி அவங்க முயற்சி எடுத்திருக்காங்க. மொழி கொள்கையாக இருக்கட்டும், மொழி விஷயத்தில் நாங்கள் இருமொழி கொள்கை தாங்கிறாங்க. அதே மாதிரி பிஎம்சி ஸ்கூல் விஷயத்தில் நாங்கள் எதிராக இருக்கோம்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி எந்தெந்த மாவட்டங்களில் தேர்வு குறைஞ்சாங்களோ அவர்களுக்கெல்லாம் நாங்கள் கூடுதல் கவனம் செலுத்தி எல்லா மாவட்டங்களையும் அதிகமான தேர்வு, அது கல்வித்துறை. இப்படி ஒவ்வொரு துறையிலும் இந்த லஞ்சம் லாவணியம் உங்களுக்கு இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் பிடபிள்யூடி கான்ட்ராக்டு அதில் எது இருக்கோ அதில் தவறான இதை நிறுத்தி வச்சுருக்காங்க. இனிமேல் கட்டடத்தினுடைய முதலாளிகள் அவங்க சொல்லிட்டாங்க, இனிமேல் நீங்கள் எந்த விதமான அப்ரூவலுக்கு பணம் கொடுக்க வேண்டியதில்லை, கட்சிக்கு பணம் கொடுக்கலன்ட்டாங்க. அதே மாதிரி கான்ட்ராக்டர்களை கூப்பிட்டு தெளிவாக சொல்லிட்டாங்க, இந்த 30% 40% கொடுக்கறது வேண்டியதில்லை எங்களுக்கு, நீங்கள் அந்த 30-40% சிறப்பாக செய்யுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லை, 700 கோடி 30-40% முன்னாடி கொடுத்துருந்தாங்க இல்லையா? ஆமாம். அப்போ நீங்கள் அதை வேடிக்கை பார்த்துட்டு அதுக்கு துணை போயிருந்தீங்க இல்லையா? வேடிக்கை பார்க்குறது வேறுங்க, அவங்க செய்கிறது. நாங்கள் வேறு கட்சி, அவங்க வேறு கட்சி. ஆட்சியில் அவங்க இருந்தாங்க, எங்களை ஆட்சியில் நாங்கள் துணை போகல. இப்போ நீங்கள் எங்களை கேட்கலாம், தாவேக்காவோட இருக்கீங்க என்னன்னு கேட்கலாம். அப்போ கூட 2 மந்திரி சபையில் அங்கே இருக்கும். அதே மாதிரி ஒரு சாலை அதாவது நம்முடைய திருவாமியூரில் இருந்து உத்தண்டி வரை 2700 கோடிக்கு அந்த சாலைக்கு இது கொடுத்துருக்காங்க டெண்டர். இல்லை, இது 700 கோடி அதிகமாக இருக்குது, குறைச்சி கொடுக்கணும்னு அந்த டெண்டரை நிறுத்தி வச்சுருக்காங்க. இப்படி மக்களுடைய வரிப்பணம் வீணாகக்கூடாதுன்னு பண்ணியிருக்காங்க. போய் நிதியமைச்சரை போய் சந்தித்தாங்க. இன்றைக்கி ஒரு 1000 கோடியும் ஒரு 4200 கோடியும் வந்திருக்கு. அந்த மாதிரி பிரதமரை சந்திச்சிருக்காங்க. விமான நிலையம் ஹொசூரில் வேணும்னு கேட்டிருக்காங்க. மெட்ரோ 2 மெட்ரோவையும் நீங்கள் அவசியம் கொடுக்கணும்னு கேட்டிருக்காங்க. நாங்கள் மோதல் போக்கு கூட வைக்கல, எங்களுக்கு தமிழக மக்கள் தான் எங்களுக்கு முக்கியம். அதே மாதிரி நாங்கள் அது வேணும்னு கேட்டிருக்காங்க. எங்களுக்கு நிதி கூடுதலாக ஒதுக்கீடு செய்யுங்கன்னு இருக்காங்க. இப்படி பல்வேறு வகையிலும் அவர்கள் ஒரு முயற்சி எடுத்திருக்கார்கள். இன்றைக்கு முதல்வர் அவர்கள் இன்றைக்கு குடியரசுத் தலைவர் துணை குடியரசுத் தலைவர் அது அதிகாரப்பூர்வமாக பதவி அவங்களையும் பார்த்துட்டு, கடந்த முறை எல்லாரும் என்ன சொன்னாங்க, காங்கிரஸோட ஏதோ வேண்டா வெறுப்பாக இருக்காங்கன்னு சொன்னாங்க. இல்லை, நாங்கள் முதல் எங்களுக்கு வரக்கூடிய எம்பி சீட்டையே காங்கிரஸுக்கு கொடுக்குறோம் அப்படிங்கிறது கொடுத்து. அது எப்படி சார் போன மாதம் திமுக கிட்ட வாங்கினீங்க, இந்த மாதம் தாவே கிட்ட வாங்கினீங்க? அருமையான கேள்வி. போன மாதம் திமுக கொடுக்க வேண்டிய டியூவை கொடுத்தாங்க. இவங்க அவங்க வந்த உடனே எங்களுக்கு கொடுக்குறாங்க. நாங்கள் 18 சீட்டு 3 முறை வச்சுருந்தோம். 3 ராஜ்யசபா தேர்தல் வந்துச்சு. 3-18 எவ்வளவு? அதில் ஒரு தடவை 17 வந்துச்சுன்னு வச்சுங்களேன். இப்போ 18 முதல் 3-18 எவ்வளவுங்க? 3-10-30 கடன்லாம் வாங்கிட்டீங்க? கடன் இல்லை, நாங்கள் அவங்களுக்கு வாக்களித்தது 3-10-30 54 இடம் 53 இடம் வச்சுக்கோங்க. 34 இடம் நாங்கள் ஒரு சீட்டு வாங்கியிருக்கோம். மீதி இடங்க அவங்களுக்கு தாங்க கொடுத்துருக்கோம், நாங்கள் அவங்களுக்கு கொடுத்துருக்கோம். அப்போ அவங்க அதில் எம்பி ராஜ்யசபா கூடுதலாக வாங்கினாங்க, 4 ராஜ்யசபா வாங்கினாங்க. அதையெல்லாம் கண்ணுக்கு இந்த விமர்சகர்களுக்கு தெரியல. ஆனால் ஒரு சீட்டு காங்கிரஸ்க்கு வந்தது மட்டும், அது மட்டும் இல்லை, வெறும் 5 இடத்த வச்சு எங்களுக்கு அவங்க கொடுத்துருக்காங்கன்னா, கொடுத்ததெல்லாம் கொடுத்தான்னு யாருக்காக கொடுத்தா அங்கே போய் கேட்கணும், எங்கிட்ட கேட்க வேண்டிய விஷயம் இல்லை. அவங்க கொடுக்குற இடத்துல இருக்காங்க, நாங்கள் வாங்குற இடத்துல இருக்காங்க. இதில் எதுக்கு போறாம? கொடுத்தது அழுக்க இருப்பான், சுற்றமும் சூழவும் கெடுன்னு வள்ளுவர் சொல்லியிருக்காரு. அடுத்தவங்களுக்கு கொடுக்குற தடுக்கிறாங்க இல்லையா, அடுத்தவங்களுக்கு கொடுக்குற கெடுக்கிறாங்க பாருங்க, அவர்கள் சுற்றமும் அழிஞ்சு போயிடும், சூழவும் அழிஞ்சு போயிடும். அது கூட்டணியாக இருந்தாலும் உங்களுக்கு சொல்ல சார், நான் சொல்கிறவங்கள சொல்கிறேன். பல பேர் விமர்சிக்கிறாங்க, அங்கே ஒரு எம்பி சீட் வாங்கிட்டாங்க, இங்கே தெருவில் போகிறவங்களுக்கு எம்பி சீட் கொடுப்பாங்களா சார்? ஏதாவது ஆதாரம் இல்லாமல் கொடுப்பாங்களா? எல்லாருக்கும் இங்கே கம்யூனிஸ்ட் கட்சி 6 சீட்லேருந்து 5 ஆக்கினாங்களா இல்லையா? முஸ்லீம் லீக்கை 3லேருந்து 2 ஆக்கினாங்க இல்லையா? காங்கிரஸுக்கு 25-28 கொடுத்தாங்க. அது சுமைன்னு சொல்ல ஏன் கொடுக்கணும்? அவங்களால நமக்கு ஆதாயம்லாம் ஏன் கொடுக்கணும்? நீங்கள் ஒரு விஷயம் நல்லா புரிஞ்சு கொள்ளணும். எக்ஸ்ட்ரா லக்கேஜ்னு சொன்னால் அதை இறக்கும்போது நம்ம சந்தோஷம் படணும். இவ்வளோ நாளாக நம்ம ஒரு அடிமையாக தூக்கி வச்சுக்கிட்டு இருந்தோம், இறக்கிட்டாங்க. அப்போ இறக்கும்போது என்ன செய்யணும்?
அவங்க சந்தோஷப்படணும். சுமை நம்மளை விட்டு போச்சுன்னு சொல்லணும். அதான் பொதுவாக சொல்கிறேன் நான். அதனால் யாராக இருந்தாலும் சரி, அதாவது கொடுப்பது அழுக்கறுப்பான் மட்டுமல்ல, விட்டு கொடுப்பவர்கள் கெட்டு போவதில்லை, கெட்டு போவர்கள் விட்டு கொடுப்பதில்லை. இன்றைக்கு இந்த அரசு வந்து விசிகாவுக்கு அமைச்சர் பதவி கொடுத்துருக்கு, ஐஎம்ஏக்கு கொடுத்துருக்கு, காங்கிரஸுக்கு கொடுத்துருக்கு. அதனால அவங்க கெட்டு போக போகிறது. கூட்டணி மந்திரி சபையெல்லாம் அமையாது. தமிழ்நாட்டுக்கு ஒத்தே வராதுங்கிறீங்க. ஒத்து போய் நல்லா போயிட்டு இருக்கு பாருங்க. நல்லா போயிட்டு இருக்குன்னு யார் சொன்னது? பிரச்சனை இல்லையே. என்ன நீங்க தான் 3 மாசம் கெடு வச்சிருக்கீங்க. 3 மாசம் நாங்க கெடு என்ன சொல்லியிருக்கோம்? நாங்க தெளிவாக பார்க்கலையா? நீங்க 6 மாசம் சொன்னோம், அப்புறம் 3 ஆக்கிட்டீங்க. இப்போ என்னன்னா எப்படி போகுது விமர்சனம் கூட பண்ணக்கூடாதுங்கிறீங்களா? நாங்க ஆட்சி கலைப்பை பத்தி நாங்க பேசல, கலையும்ங்கிற வார்த்தையை நாங்க பயன்படுத்தல. எப்படி போகுதுன்னு பார்க்கலாங்கிறது தான் எங்களுடைய நோக்கம். அப்போ தெளிவாக தானே சொல்லியிருக்கோம். அதையே திருச்சி பேசுகின்ற வேலைகளை இந்த ஊடகங்கள் செய்கிறாங்கன்னு எங்களுக்கு புரியலை. அதுக்கு அழகா தங்கம் தென்னரசனை அழகா ஒரு விளக்கமும் கொடுத்துருந்தாங்க. ஒன்று. அடுத்து 2வது, இந்த நாக்கில் எலும்பு இல்லாமல் இருக்கிறது எவ்வளோ சௌரியமாக இருக்குது பார்த்தீங்களா? அண்ணெல்லாம் பாருங்கள் எப்படி வளைச்சு பேசினார், எப்படியெல்லாம் பேசினார். உண்மையிலேயே தமிழ்நாட்டுக்காக பாடுபட்ட யாருக்காவது, தமிழ்நாட்டு நலனுக்காக அக்கறை கொண்டு செயல்பட்டவர்கள் யாருக்காவது, அண்ணன் மாதிரி இருக்கிற ஒருத்தருக்கெல்லாம் எம்பி சீட்டு கொடுத்துருந்தாங்கன்னு வச்சுங்க, ராஜ்யசபா, உண்மையிலே வரவேற்றிருக்கலாம். பிரவீன் சக்கரவர்த்திக்கும் தமிழ்நாட்டுக்கு என்ன சம்பந்தம் இருந்துச்சுன்னு எனக்கு தெரியலை. இதனால் தமிழ்நாட்டுக்கு என்ன நலன் நடக்க போகுதுன்னு எனக்கு தெரியல. மொத்தத்தில் ஒரு புரோக்கர் வேலை பார்த்ததுக்கு கமிஷன் கொடுத்த மாதிரி கொடுத்துருக்காங்க. ஏன்னா இல்லை ஆமாங்க, ஆட்சி வர்றதுக்கு முன்னாடியே விசில் சத்தம் கேட்குதுன்னு பேசினவர் பிரவீன் சக்கரவர்த்தி. நீங்கள் இங்கே இருக்கிற காங்கிரஸ்காரங்களையே வந்து நீங்கள் வந்து தாவேகாக்கு ஆதரவாக வேலை பார்த்தோம்னு பல நிகழ்வுகளில் ஊடகங்களில் காங்கிரஸ்காரங்களே பதிவிட்டது இதே இடத்துல இருந்து கேட்டிருக்கேனே நான். ஆமாம், நாங்கள் அங்கே வேலை பார்த்தோம்னு சொல்லியிருக்காங்களே, இது என்ன பொழப்பு? அப்போ இதெல்லாம் தவறாக இருக்குது, இப்படிலாம் பண்ணியிருக்க தேவையில்ல. உங்களுக்கு ஒரு வேலை விருப்பம் இல்லைன்னா முன்கூட்டியே வெளியே போயிருக்கலாம்ல, உங்களை யாருங்க கட்டாயப்படுத்தினதுன்னு தானே கேட்குறமே, வேற எதுவும் நாங்கள் சொல்லலை. இப்படிலாம் சொன்னீங்களே, இப்படி இருக்க வச்சது நீங்கள் தானே. அது வந்து கூட்டணியின் மீது எங்களுக்கு இருந்த நம்பிக்கை, இது களையக்கூடாதுன்னு இருந்த அக்கறை, அவ்வளோதானே. நாங்கள் யாருமே உங்களுடைய ராகுல் அவர்களை முதலமைச்சர்னு இந்திய கூட்டணியில் சொல்லாத பொழுது வரிஞ்சு கட்டி சொன்னதுக்கெல்லாம் வருத்தப்படுற மாதிரில பண்ணிட்டீங்க. நீங்கள் பிரச்சாரத்துக்கே வரலையே, 2 நாள் வந்தார், நீங்க எங்க கூட மேடை ஏறலையே, அப்படின்னு உங்களுக்கு அக்கறை இல்லைன்னு அர்த்தம் அல்லவா? நீங்க திருச்சிக்கு வந்தீங்க, பிடிச்சிங்க, தென் மாவட்டங்களில் போனீங்க, ஆனா நீங்க அந்த பர்சனல் இன்ட்ரெஸ்ட் நீங்க கொண்டு வந்து காட்டு. யூ டிட் நாட் டெலிவர் யுவர் இன்ட்ரெஸ்ட். நீங்க இந்த கூட்டணி நல்லா இருக்கணும்னு நீங்க வேலை பார்க்கல. இது பொதுவாகவே ராகுல் அவர்களுக்கு இருக்கக்கூடிய ஒரு குணாதிசயம் தான். எந்த மாநிலத்திலையும் தன்னுடைய கூட்டணி வெற்றி பெற்றுடக்கூடாதுங்கிறதுக்காக போற இடங்கள்லாம் கெடுத்து விட்டு வர்ற வழக்கம் அவருக்கு உண்டு. சரி, இது நம்ம டாபிக் மாறி போகுதுன்னு வச்சுக்கோங்களேன். இது நம்ம அதுக்குள்ள நம்ம நகர வேண்டாம். தமிழ்நாட்டில் என்ன நடக்கிறது அப்படிங்கிறத நம்ம சுருக்கமாக சொல்லணும்னா, 30 நாட்கள் தாவேகா ஆட்சி என்ன நடக்கிறதுனா, ஒரு பெரிய வரலாறு படைக்கின்ற ஒரு ஆட்சி நடக்கிறது. அப்படிதான். ஆமாம், ஊடகத்தையே சந்திக்காத ஒரு முதலமைச்சர். சந்திக்கணும்ல, மக்கள் பிரச்சனைகள் என்னன்னு ஊடகம் கேட்பாங்க, அதுக்கு பதில் சொல்லணும், அல்லது குறைந்தபட்சம் நாட்டில் நடக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு அட்ரஸ் பண்ணணும். நீ என்னமோ பண்ணிக்க, நாட்டில் எனக்கு வெளியே என்ன நடந்தால் எனக்கு என்ன, நான் வரும்போது என்ன பேசணும்னு நினைக்கிறேன்னா அதை மட்டும் பேசிட்டு நான் கிளம்பிடுவேன் உள்ள. மீண்டும் இதுக்கு யார் காரணம்னா, மோடி அவர்கள் சொல்கிற மாதிரி நேரு தான் பிரச்சனை இன்னைக்கு வரைக்கும் இந்த நாடு சீரழிச்சதுக்கு அப்படிங்கிற மாதிரி மீண்டும் எங்களுடைய தலைவர் அவர்களையோ இல்லை எங்களுடைய கட்சியோ பண்ணிட்டு போனதுதான் சொல்லி சொன்னால், நீங்கள் ஆட்சிக்கு வந்து என்ன செய்ய போறீங்க? நீங்கள் ப்ராக்ரெசிவாக ஃபியூச்சரை பற்றி ஏதாவது பேசியிருக்கீங்களா? சொன்ன கமிட்மெண்ட் ஏதாவது செஞ்சுருக்கீங்களா? எதையுமே செய்யலை. ஸ்டிக்கர் ஒட்டுற வேலையை மட்டும்தான் எங்களுடைய திட்டங்களை நீங்கள் செஞ்சுக்கிட்டே வரீங்க. அதுக்கு சிறந்த உதாரணம் நேற்று நடந்த சிங்கப்பெண் திட்டம். என்ன சொல்கிறீங்க? முதல் முறையாக இந்தியாவிலேயே ட்ரோன் சார், 2 வருஷம் முன்னாடி நாங்கள் அறிவித்த திட்டம் சார், நாங்கள் செஞ்சுக்கிட்டு செயல்பாட்டில் இருக்கிற திட்டம் சார். டெல்லியில் ஆல்ரெடி ட்ரோன்ஸ் அறிமுகப்படுத்திட்டுருச்சு. நீங்கள் ஹைதராபாத்தில் ஆல்ரெடி ட்ரோன் 3ஆவதாக அறிமுகப்படுத்தப்பட்டு செயல்பாட்டில் இருக்குது. சதர்ன் ரயில்வே ஃபோர்ஸஸில் விமன் சைடில் நீங்கள் 4வது 5வது இடத்துலையே தான் இது இம்ப்ளிமெண்ட் ஆகுது. நீங்கள் இந்த நெஞ்சில் கேமரா வச்சுருக்கிறதெல்லாம் 2 வருஷம் முன்னாடியே இந்த பிங்க் பேட்ரோல் அறிமுகப்படுத்தப்பட்டது. இப்போ என்ன ஒன்றே ஒன்று நடந்துச்சுன்னா, ஸ்டிக்கர் ஒட்டுற மாதிரி யூனிஃபார்ம் மாற்றிருக்கீங்க. நீங்கள் அந்த ஜீப்புக்கு ஸ்டிக்கரை மாற்றிருக்கீங்க. வேற என்ன புதுசா அதுல நடந்திருக்கு? உங்க பிங்க் பெட்ரோல், அம்மா பெட்ரோல், நீங்க ஸ்டிக்கர் ஒட்டினீங்க. நாங்க அதுக்கு பெருசா கிளைம் பண்ணிக்கவே இல்லையா. நாங்க பெருசா சிங்கப்பெண் அதை பண்றோம் இதை பண்றோம்னு சொல்லலையா சார்? ஒரு திட்டம் இருக்கிறத திட்டமா அப்படியே அதை கொண்டு போனோம். நீங்க இதுக்கு எப்படி ஒரு நீங்க ஒரு அரசு நிகழ்ச்சியில சினிமா பாட்டு பாடுகின்ற
நிகழ்வு நடந்ததே இல்லையா அதுக்கு முன்னாடி? ஐயா சினிமா பாட்டு நீங்க என்ன விஜய் பாட்டு நீங்க இந்த மாதிரி பாட்டா? இல்ல இதே மாதிரி காவல்துறை பேண்ட் வாத்தியங்களை சினிமா வாத்தியங்களை ஜெயலலிதா காலத்துல வாசிச்சிருக்காங்க, கருணாநிதி காலத்துல வாசிச்சிருக்காங்க. கலைஞரையா காலத்துல வாசிச்ச இல்லைங்க, கிடையாதுங்க. எங்கன்னு சொல்லுங்க நீங்க. நீங்க எங்க காவல்துறை பேண்ட் நீங்க சொல்லுங்க கிடையாது. மேபி கலைஞர் ஜெயலலிதா ஆட்சி காலத்துல அம்மையார் ஆட்சி காலத்துல சினிமால இருந்து வந்த தலைவர்களுக்கு அப்படி இருந்திருக்கான வாய்ப்பு இருக்கு, அதெல்லாம் எனக்கு தெரியாது. ஆனா கலைஞரை அதெல்லாம் அனுபவிச்சது கிடையாது. நீங்க எந்த காலத்திலயும் திமுக கிடையாது, கிடையவே கிடையாது. அது மீண்டும் சொல்லுகிறேன். குத்தமா? ஏன் சரி டப்பாங்குத்து கூட பாடுங்களேன், அதுல என்ன இருக்கு? நீங்க என்ன பாட்டு வேணாலும் பாடலாம். நீங்க 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 விஜயோட பாட்டுகள் எவ்வளவோ இருக்குது, எல்லாத்தையுமே தான் பாடட்டும். அதுல என்ன இருக்கு? ஒரு அரசு நிகழ்ச்சிக்குன்னு ஒரு புரோட்டோகால் இருக்குங்க, அது நடக்குதா அப்படின்னு சொல்லி சொன்னால் இதெல்லாம் டீவியேஷன்ஸு. நீங்கள் ஒரு கவர்மெண்ட்டை நீங்கள் வந்து எப்படி நடத்தணுங்கிறதுக்கு ஒரு வழிமுறை இருக்குது. நீங்கள் நம்மளுடைய செக்ரட்டரியேட்டை நீங்கள் கட்சி அலுவலகம் மாதிரி நீங்கள் நடத்துகிறீங்க. நீங்கள் வந்து கூட்டணியில் சேர்த்துறது அங்கே தான் கொடுக்குறீங்க, உறுப்பினர் அட்டை கொடுக்குறது அங்கே கொடுக்குறீங்க. அங்கே இருக்கக்கூடிய வெவ்வேறு எம்எல்ஏக்கள் சந்திப்பு நிகழ்வுகள் எல்லாம் அங்கே இருக்குது. பொதுவாக எப்படி நடக்கும்னா அங்கே வந்து நீங்கள் நியூட்ரலாக பிஹேவ் பண்ணணும், irrespective of party. ஓ பன்னீர்செல்வம் திமுகவில் சேர்றதுக்கு முன்னாடி செக்ரட்டரியேட்டில் தான் வச்சு சேகர் பாபு அடிக்கடி பார்ப்பார். பார்த்தது வேறு, கட்சியில் சேர்த்தோம் அறிவிக்கிறது வேற. ரெண்டுக்கு வித்தியாசம் இருக்குல்ல, அதை நம்ம தெளிவாக புரிஞ்சுக்கணும். சேர்ப்பது எங்கன்னா எங்களுக்கு அறிவாலயத்தில் தான் இருக்கும். செக்ரட்டரியேட்டில் இருந்து நாங்கள் கட்சியில் சேர்த்துக்கிட்ட வரலாறு எங்களுக்கு இல்லை. ஆனால் இவங்க அப்படி தான் நடந்துக்கிறாங்க. அப்போ ஒரு செக்ரட்டரியேட்டை கட்சி அலுவலகம் மாதிரி நடத்துறது. நீங்கள் இந்த ஒரு மாத அளவில் நான் சொல்கிறேன், நீங்கள் திட்டங்கள் அறிவித்ததுக்கெல்லாம் நீங்கள் வந்து டைம் எடுத்துக்கலாம். you are at liberty. ஏன்னா ஃபைனான்ஷியல் இஷ்யூஸ் இருக்கும் நீங்கள் சொல்லலாம். ஆனால் ஒரு 3 விஷயத்தை நான் தெளிவாக கேட்குறேன். நான் நிறைய போதைப் பொருட்கள் புழங்குச்சுன்னு சொன்னீங்கல்ல, இது வரைக்கும் எவ்வளோ போதைப் பொருட்கள் நீங்கள் கைப்பற்றி இந்த மாநிலத்தை சேஃப் பண்ணியிருக்கீங்கிற பட்டியல் உங்கள்கிட்ட இருக்கா? சேஃப்கார்ட் பண்ணிட்டோம், இவ்வளவு நடவடிக்கைகள் அங்கே எடுத்துட்டோம். மேட்டர் ஆஃப் டேஸ் சார். அது வந்து ஒரு பொறையோடி போன ஒரு விஷயம். நீங்களே சொல்லியிருக்கிறீங்க குஜராத் முந்திரா போட்டு அது இது சார். அதெல்லாம் அங்கே போவேணாம் சார். நான் என்ன கேட்குறேன், நீங்கள் சிங்கிள் சிஸ்டம் நீங்கள் உங்களுடைய சிஸ்டமில் டிஜிபியை கூப்பிட்டு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்தீங்கன்னா டிஜிபி ஐஜிஸ் மீட்டிங் நடத்த போறாரு. ஐஜிஸ் என்ன பண்ண போறாங்க, எஸ்பிஸ் மீட்டிங் நடத்தினாங்கன்னா இதெல்லாம் ஜூம்லேயே நடத்தி அன்னைக்கு சாயந்தரமே மைக்கில் கண்ட்ரோல் ரூம்ல இருந்து கூப்பிட்டு சொல்லி இருக்கிற ரீஜனில் இருக்கிற ரெய்டு நடத்தி கண்ட்ரோல் எடுக்கிறதுங்கிறது இட் இஸ் மேட்டர் ஆஃப் 48 hours டு இம்ப்ளிமெண்ட். இஃப் இட் வாஸ் மேட்டர் ஆஃப் 48 hours அது இவ்வளவு பிரச்சனையா போன ஆட்சி காலத்திலேயே இருந்தது. அதை தான் நான் கேட்கிறேன். அப்படி இருந்திருந்தா நீங்க நேரம் பிடிச்சிருக்கணும்லன்னு கேட்க வரேன். நல்ல கேள்வி. இல்ல இருந்ததுன்னா அப்படின்னா ஹைபோதெட்டிக்கலா சொல்லுங்க. இருந்தது அப்படின்னு உங்க கூட்டணி கட்சியோட பிரேமலதா அவர்கள் உங்க முன்னிலையில சொன்னாங்க. இது வந்து உலகம் முழுக்க இருக்கிற விஷயம். பட் இட் இஸ் அண்டர் கண்ட்ரோலாங்கறதா கேள்வி. அததானே நீங்க பெருசா பேசுனீங்க, அததானே நீங்க பெருசா மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்த்துனீங்க. வன்கொடுமைகள் பட்டியல் இன்னைக்கு தாவேக்காவினர் தான் அதிகம் ஈடுபடுறாங்க. போலீஸ் கையை உடைச்சது தாவேக்காக்காரங்க தான் ஈடுபட்டு இருக்காங்க. நீங்க ஒரு இன்ஸ்பெக்டரை போய் ஸ்டேஷன்ல மிரட்டுறது தாவேக்காக்காரங்க தான் ஈடுபட்டு இருக்காங்க. அரசு ஆஸ்பத்திரியில போய் மிரட்டினது தாவேக்காக்காரங்க தான் செஞ்சிருக்காங்க. குவாரியில போய் மிரட்டினது தாவேக்காக்காரங்க தான் செஞ்சிருக்காங்க. கிட்டத்தட்ட சொல்லணும்னா ஒரு கட்ட பஞ்சாயத்து அராஜக ஆட்சியை அரங்கேற்றி இருக்காங்கன்னு சொல்லணும். நீங்க வேற எப்படி நீங்க சொல்லுவீங்க? நீங்க ஒரு கோயிலுக்கு போகின்ற ஒரு அமைச்சர் நம்ம கட்சிக்காரங்களெல்லாம் எல்லா கோயிலையும் போய் இன்ஸ்பெக்ட் பண்ணி ரிப்போர்ட் கொடுக்க சொல்லுங்கன்னு சொல்றாருங்க. ஏங்க அதற்குன்னு துறை அதிகாரிகள் இருக்கிறார்கள். அப்ப கட்சிக்காரங்க யாரு வேணாலும் எதை வேணாலும் செய்யலான்னு நீங்க ஓபன் ஹேண்ட் கொடுத்திருக்கிறது எந்த விதத்துல முறை? இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி. தந்தி டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்ல இருக்கும் இடமெல்லாம் செய்தி. இதோ QR கோட் இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க.